என்னோட நேம் வந்து ஏகே. இந்த வீடியோ வந்து நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்க போது. நான் வேணா சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த வீடியோவை கடைசி வரை உட்காந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா என்னால் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து மெக்கானிக்கல் படித்தாலும் சரி, இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரி கெமிஸ்ட்ரி படித்தாலும் சரி, எல்லாருமே வந்து ஐடி ஜாப்க்குள்ளே போகணும்னு நினைப்போம். அப்படி போகணும்னு நினைக்கும் போது எக்கச்சக்கமான ஜாப் இருக்கும் ஐடியில். அதை தேடி கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச வேலையாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கம்ப்ளீட் எல்லா ஜாபையுமே வந்து ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வந்து நிறுத்துகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப 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 பெருசாக இருக்கும் போது நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே வந்து ரெண்டே பிளேயர் தான், ஒன்று கோலி ஒன்று தோனின்ற மாதிரி. இங்கே வந்து கோடிங் நான் கோடிங் அப்படின்னு இருக்கும். நான் ஆல்ரெடி கோடிங்லேயே டாப் 5 ஜாப்ஸையும் நான் கோடிங்கில் ஒரு டாப் 5 ஜாப்ஸையும் லிஸ்ட் எடுத்து கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோவில் நான் கோடிங் நான் கோடிங் பக்கம் போக போகிறதில்ல, எல்லா பக்கமும் போக போகிறேன். டிசைனு, டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சர்வீஸு, ஹார்ட்வேரு, டெவாப்ஸு, இன்ஜினியரிங் அப்படின்ட்டு எல்லா பக்கமும் போயிட்டு நான் வரப்போகிறேன். இந்த வீடியோவில் கம்ப்ளீட் ஐடி ஜாப்ஸ், பாப்புலராக இருக்கிற ஒரு 30 to 40 ஜாப்ஸ் ஏதாச்சும் கவர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவை உட்காந்து டில் என் வர பாருங்கள். எது உங்களுக்கு செட் ஆகுமோ ஃபர்தராக டைவ் இன் பண்ணி போங்க. ஓகே, அதில் நான் ஃபர்ஸ்ட் எதை பேச விரும்புகிறேன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஜாப்ஸையும் கவர் பண்ண போகிறேன். ஏன்னா ஐடினாலே இந்த டெவலப்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான விஷயம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த செக்யூரிட்டி, ஹார்ட்வேர் சப்போர்ட், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் டிஜிட்டல் சர்வீஸு, மார்க்கெட்டிங், இது எல்லாம் வரும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கேட்டகரி கவர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரியாக கவர் பண்ணுறேன். நான் ஒவ்வொரு ஜாப்க்கும் வந்து அந்த டைம் ஸ்டாம்ப்ஸ்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி இண்டிவிஜுவல் வீடியோவாக பார்த்துக்கலாம், இல்லை அந்த கேட்டகரியாக பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பார்த்தா நீங்கள் பார்க்குற ஆப்ஸு, கேம்ஸு, வெப்சைட்டு, சாஃப்ட்வேர்ஸ், இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறவங்க தான் சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் ஒரு நோட்டையும் பெண்ணையும் எடுத்து உட்காந்துக்காங்க. நான் ஒவ்வொரு ஜாபாக சொல்ல போகிறேன். அது எல்லாத்தையும் எழுதிட்டே வாங்க. நான் சொன்ன மாதிரி பெரிய கேட்டகரி போயிட்டே இருக்குது. வாங்க இப்போ ஒவ்வொரு ஜாப்ஸாக நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஜாப்னு பார்த்தா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். நீங்கள் ஒரு வெப்சைட்டில் பார்க்குற விஷுவலாக பார்க்குற எல்லா விஷயத்தையும் டெவலப் பண்ணுறவங்க தான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா நீங்கள் ஃபேஸ்புக்கோட வெப்சைட்டில் போனீங்கன்னா அங்கே பார்க்குற பட்டன், இமேஜஸ், அந்த நேவிகேஷன் பாரு, இந்த வீடியோ, இது எல்லாத்தையும் ஒரு ஏபிஐலேருந்து ஃபெச் பண்ணி ஃப்ரண்ட் அண்டில், அதாச்சும் நம்மளோட ப்ரௌசரில் ஷோ பண்ணுறவங்க தான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. இதுக்காக இவங்க வந்து HTML, CSS, JavaScript, React அப்படின்ற ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுவாங்க. டிப்பிக்கலாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகுனா ஒரு 3 to 5 months ஆஃப் டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஓனாக நீங்களாக லேர்ன் பண்ணிக்கலாம். யூடியூப்லேயே லேர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, நான் ஒவ்வொரு ஜாப்புக்கு வந்து வெரி ஷார்ட்டான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஏன்னா நம்ம லிஸ்ட்டில் நிறைய இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஜாப் வந்து பேக் அண்ட் டெவலப்பர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் யூஐயில் ஷோ பண்ணுவார்ன்ட்டு. அவர் ஷோ பண்ணுறதுக்கு டேட்டா வேணும் இல்லையா, அந்த டேட்டாவை கொடுக்குறவர் தான், அந்த டேட்டாவை க்ரியேட் பண்ணுறவர் தான் பேக் அண்ட் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ ஃபேஸ்புக்கோட வெப்சைட் போகிறீங்க, அந்த வெப்சைட்டில் பார்க்குற இமேஜஸ்ஸு, வீடியோஸு, டெக்ஸ்ட்டு, அதெல்லாம் எங்கேருந்து வரும்? அது எல்லாமே வந்து பேக் அண்ட் சர்வர்லேருந்து தான் வரும். ஏபிஐயாக க்ரியேட் பண்ணி பேக் அண்ட் டெவலப்பர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கொடுத்துருவார். அவருக்கு கொடுத்தா மட்டும்தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அதை ஃப்ரண்ட் அண்ட் யூஐயில் காட்ட முடியும். அப்போ தான் நம்ம அந்த இமேஜ், வீடியோ, டெக்ஸ்ட் எல்லாம் ஃப்ரண்ட் அண்டில் பார்க்க முடியும். இந்த மாதிரி வந்து அந்த ஏபிஐ க்ரியேட் பண்ணுறது, டேட்டா பேஸை ஹேண்டில் பண்ணுறது, டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சர்வரை ஹேண்டில் பண்ணுறது, இந்த எல்லா விஷயத்தையும் வந்து பேக் அண்ட் டெவலப்பர் தான் பார்த்துப்பாங்க. டிப்பிக்கலாக பார்த்தா Node.js, பைத்தான், ஜாவா அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டேட்டா பேஸில் வந்து SQL, NoSQL, PostgreSQL, MongoDB, இந்த மாதிரி டேட்டா பேஸ் கூடலாம் கனெக்டில் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் பேக் அண்ட் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஜாப் வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாச்சும் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், அது ரெண்டுமே வந்து ஒரே ஆள் செய்வாங்க. அதுதான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாச்சும் வந்து ஃப்ரண்ட் ஹேண்டில் யூஐயும் க்ரியேட் பண்ணுவாங்க, பேக் ஹேண்டில் போய் ஏபிஐயும் கனெக்ட் பண்ணுவாங்க, டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் வந்து ஏபிஐ எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட் ஹேண்டில் இன்டெகிரேட்டும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி முன்னால் பின்னால் சைடில் எல்லா ஒர்க்கையும் ஒரே ஆள் செய்வாங்க. அதுதான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அதாச்சும் இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் வந்து ஒரு சூப்பரான
சூப்பரான ஜாப். அதாச்சும் என்னென்னா நம்மக்கிட்ட ஃபுல் பவர் இருக்கும். ஃப்ரண்ட் எண்டில் ஏதாச்சும் வேணுன்னா நம்மளே டெவலப் பண்ணிக்கலாம், பேக் எண்டில் ஏதாச்சும் வேணுன்னா நம்மளே டெவலப் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும், ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும். நம்மளுக்கு எப்படி வேணுமோ ஏபிஐ கிரியேட் பண்ணி எப்படி வேணுமோ இன்டகிரேட் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஜாப் வந்து கொஞ்சம் ஹார்டான விஷயம். பட் இது வந்து ஒரு சூப்பரான ஜாப். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நானே ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக தான் ஒர்க் பண்ணேன். பட் அந்த ஜாப் வந்து குவிட் பண்ணிட்டேன் ஒரு சில ரீசனால். மோர் தென் 1.5 இயராக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை லேர்ன் பண்ணி ஜாப்குள்ளெல்லாம் ஜம்ப் இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குவிட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி 2 வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனிஷியலாக ஷூட் பண்ணுது, அதனால் கொஞ்சம் திக்கி பேசியிருப்பேன். பட் எல்லா விஷயத்தையும் பக்காவாக கவர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோவும், நீங்கள் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டை யூடியூப்பில் எப்படி ஃப்ரீயாக லேர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய வீடியோவும், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ரோட் மேப்க்கு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட் ஜாப் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர். அதாச்சும் நம்ம கூட சின்ன வயசில் வந்து நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜாப் தான். ஆக்சுவலாக இந்த ஜாபோட நேமே வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஏதாச்சும் கம்பெனி வந்து ஜாப் போஸ்ட் பண்ணுறாங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பரை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு போஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து ஒரே ஆளால் செய்ய முடியாது. அதாச்சும் இங்கே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் வந்து டிசைன் பண்ணுறது, அதை டெவலப் பண்ணுறது, அதை டெஸ்ட் பண்ணுறது, அதை டெப்ளாய் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய ப்ராசஸ் அதுக்குள்ளே போயிட்டுருக்கும். இது எல்லாத்தையும் ஒரே ஆள் பண்ண மாட்டாங்க, ஒரு பெரிய டீமே இருக்கும். பட் உங்களை ஹையர் பண்ணும்போது சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்ற ஜாப் ரோலில் தான் ஹையர் பண்ணுவாங்க. அதனால தான் இங்கே 4th ஜாப்பை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, டிப்பிக்கலாக இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வந்து எந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் டெவலப் பண்ணுவாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஐடியா வரும். அதாச்சும் நீங்கள் டே டு டே லைஃப்பில் பார்க்குற எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் டெவலப் பண்ணுறவங்க இவங்க தான். எக்ஸாம்பிள், உங்களோட லேப்டாப்பில் வந்து விஎல்சி மீடியா பிளேயர் பார்க்குறீங்க இல்லையா, அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் தான். அதே டெவலப் பண்ணுறதுலேருந்து உங்களோட ஃபோனில் ஓஎஸ் இருக்குது இல்லையா, அந்த ஓஎஸ் டெவலப் பண்ணுறது, அந்த ஃப்ரேம்வேர் டெவலப் பண்ணுறது அதில் ஆரம்பித்து நீங்கள் மவுஸ் எடுத்துகிட்டு போய் உங்களோட லேப்டாப்பில் சொல்கிறோம்னா மவுஸ் ஓக்காது இல்லையா, அதுக்கு ஒரு டிரைவர் தேவைப்படும். அந்த மாதிரி டிரைவரை டெவலப் பண்ணுறதும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான். இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்குதுன்னா அவங்க ஒரு விஷயத்தை வந்து ஆட்டோமேட் பண்ணியிருப்பாங்க, ஒரு பெரிய மிஷினரி வச்சுருப்பாங்க. அந்த விஷயத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக ஆட்டோமேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கான சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குற எல்லா சாஃப்ட்வேரையும் டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெப்ளாய்மெண்ட் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான். ஓகே, இப்போ வந்து விஎல்சி மீடியா பிளேயர் அப்படின்ட்டு சாஃப்ட்வேர் இருக்குன்னா அந்த பிளேயர் யூஐ வந்து இப்படி தான் இருக்கணும், இந்த பட்டன் இங்கே தான் இருக்கணும், இந்த வீடியோ வந்து இப்படி தான் ப்ளே பண்ணணும், இந்த ஆடியோ வந்து பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டிசைன் பண்ணி சி ப்ளஸ் ஜாவா பைத்தான் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் வச்சு அதை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு அனுப்பிடுவாங்க. இதுதான் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்ட்டு ப்ராடாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டெஸ்டர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாச்சும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சாஃப்ட்வேர் டெவலப்பரோ வெப் டெவலப்பரோ ஆப் டெவலப்பரோ டெவலப் பண்ணி கொடுத்த அந்த சாஃப்ட்வேரில் நிறைய வந்து பக்ஸ் இருக்கும், கிளிச்சஸ் இருக்கும். அந்த பக்ஸு கிளிச்சஸ் எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஒர்க் பண்ணும்போது நாங்கள் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருவோம். அந்த டெஸ்டிங் டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, அப்படியே டெஸ்ட்டெல்லாம் போட்டு டெய்லியும் பக்குன்னு அனுப்பிட்டே இருப்பாங்க. ஏன் நீங்கள் கேட்கலாம், ஏன் டெவலப்பரே அதில் என்ன பக் இருக்குன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். டெவலப்பர் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருவாங்க டெவலப்பர்கிட்ட, இந்த ஐடியாவில் டெவலப் பண்ணி கொடுங்கன்னு. பட் டெவலப்பர் டெவலப் பண்ணும்போது அவருக்கு எல்லா கிளிச்சஸும் தெரியாது. ஒரு யூசர் சைட்லேருந்து பார்க்கும்போது அதில் நிறைய பக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் இருக்கும். அது எல்லாத்தையும் ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணி டெவலப்பர் டீமுக்கு அனுப்புறது தான் இந்த டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு டிப்பிக்கலாக பார்த்தா ஜீரா, செலினியம், ஆப்பியம் அப்படின்ற டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எதை டெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுலேயே வந்து QA டெஸ்டர், மேனுவல் டெஸ்டர், ஆட்டோமேட்டட் டெஸ்டர், மொபைல் ஆப்ஸ் டெஸ்டர், வீடியோ கேம் டெஸ்டர் அப்படின்ட்டு நிறைய கேட்டகரிஸ் இதுக்குள்ளேயே இருக்குது. நெக்ஸ்ட் ஜாப்னு பார்த்தா வெப் டெவலப்பர். அதான் ஆல்ரெடி வந்து வெப்சைட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லிட்டு இது என்ன வெப் டெவலப்பர்னா அவங்க வந்து கோடிங் அடித்து கோடெல்லாம் யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு சில சின்ன கம்பெனிஸ் ஏஜென்சியெல்லாம் இருக்குன்னா அவங்க வந்து அந்த மாதிரி கோட் அடித்து டெவலப் பண்ணுற டெவலப்பர் வேணாம், எனக்கு வந்து நார்மலான ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் மட்டும் இருந்தால் போதும், அந்த மாதிரி கோடெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வெப் டெவலப்பர் ஹையர் பண்ணுவாங்க. இந்த வெப் டெவலப்பர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விக்ஸு, வேர்ட்ப்ரெஸ்ஸு இந்த மாதிரி வெப்சைட் பில்ட் பண்ணுற ஒரு சில டூல்ஸ் யூஸ் பண்ணி வெப்சைட்டை ஈஸியாக டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள தான் வெப் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஜாப்க்கு வந்து ஓரளவு நல்ல டிமாண்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன ஏஜென்சிஸ், கம்பெனிஸ் எல்லாம் இந்த மாதிரி வெப் டெவலப்பரை தான் தேடிட்டு இருப்பாங்க. அதுலேயும் வந்து வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர், ஷாப்பிஃபை டெவலப்பர், விக்ஸ் டெவலப்பர் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும்.
நெக்ஸ்ட் ஜாப்னு பார்த்தா ஆப் டெவலப்பர், ஆப் டெவலப்மெண்ட். எனக்கு பிடிச்ச ஒரு கேட்டகரி. ஏன்னு கேட்டால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, இன்றைக்கும் சரி, 10 வருஷத்துக்கு அப்புறமும் சரி, எப்பயுமே இதுக்கான டிமாண்ட் மட்டும் குறையாது. ஏன்னா இப்போ எல்லா கம்பெனிக்கும் வந்து ஒரு வெப்சைட் வேணும், ஒரு ஆப் வேணும், மஸ்ட்டாக வேணும். அதுக்கு ஒரு வெப் டெவலப்பர் வேணும், ஆப் டெவலப்பர் வேணும். நீங்கள் பார்க்குற எல்லா ஆப்பு, ப்ளே ஸ்டோரில் பார்க்குற எல்லா ஆப்பையும் டெவலப் பண்ணுறவங்க இந்த ஆப் டெவலப்பர் தான். ஏதாச்சும் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, குரோமு, லிங்க்டின்னு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம், நீங்கள் பார்க்குற யூடியூப், இது எல்லாத்தையும் இந்த ஆப் டெவலப்பர் தான் டெவலப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கு C++, ஜாவா, பைத்தன், அதுக்கப்புறம் ஸ்விஃப்ட், காட்லின், ஃப்ளட்டர், இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் தான் பிடிக்கும், iOS எனக்கு பிடிக்கும். இதுலேயே வந்து ஆண்ட்ராய்ட் டெவலப்பர்னு இருப்பாங்க. ஆண்ட்ராய்ட் டெவலப்பர்னு பார்த்தா ஜாவா, காட்லின் இந்த மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து iOS டெவலப்பர்னு இருப்பாங்க. அதாச்சும் iOS டிவைஸ்க்கு மட்டும் டெவலப் பண்ணுறவங்கன்ட்டு அவங்க வந்து ஸ்விஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைப்பா நான் வந்து ரெண்டுத்துக்குமே டெவலப் பண்ணுறேன், ஒரு கோட் அடித்தா 2 பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்பையும் டெவலப் பண்ணுறவங்க, ஆண்ட்ராய்டு, iOS ரெண்டுத்துக்குமே டெவலப் பண்ணுறவங்க தான் ஆப் டெவலப்பர். இந்நேரம் நீங்கள் வந்து டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ தான் ஆரம்பமே, இனிமே தான் பெரிய பெரிய புலிகளே வரப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய ஜாப் கவர் பண்ண போகிறேன். என்னால் எப்படி இந்த மாதிரி எல்லா ஜாப்ஸையும் கவர் பண்ண முடியுதுன்னா, நான் என்னோடய யூஜி டிகிரி படிக்கும்போது வந்து இந்த ஐடியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தேன். ஒவ்வொரு ஜாபாக தேடுவேன், ஒவ்வொரு ஜாபாக உட்காந்து லேர்ன் பண்ணுவேன். நான் வந்து எத்திக்கல் ஹேக்கிங்லாம் லேர்ன் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து க்ளவுட் இன்ஜினியருக்கு லேர்ன் பண்ணியிருக்கேன், ஆப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணியிருக்கேன், வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணியிருக்கேன், நான் கோடிங்கில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு எனக்கு எல்லாம் உட்காந்து டிங்கரிங் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால தான் இந்த மாதிரி எல்லா கேட்டகரி என்னால் கவர் பண்ண முடியுது. எனக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்டால் சத்தியமாக எனக்கு எல்லாம் தெரியாது. பட் அதோட பேசிக்ஸ் எல்லாமே ஓரளவு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு ஜாப்னு பார்த்தா கேம் டெவலப்மெண்ட் தான். அதாச்சும் நீங்கள் பார்க்குறீங்களா பப்ஜி, அதுக்கப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸு, அதுக்கப்புறம் இப்படி ஸ்வைப் பண்ணி விளையாடுவாங்களா, அது பேர் என்னது, கேண்டி க்ரஷ்ஷா ஏதோ சொல்லுவாங்களே, கேண்டி க்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் லேப்டாப்பில் பார்ப்பீங்க இல்லையா, அது என்னது, இந்த வைஸ் சிட்டி, எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு கேம் தான். அந்த மாதிரி கேம் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறவங்க தான் கேம் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. அந்த கேமில் வர கேரக்டர் டிசைன் பண்ணுறது, அந்த கேமில் வர அந்த பிளேசஸ்ஸு, அந்த அனிமேஷன்ஸ், இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாத்தையும் பண்ணுவாங்க இந்த கேம் டெவலப்பர். இதுலேயும் வந்து கேம் டெவலப்பர், கேம் டிசைனர் அப்படின்னு நிறைய இருக்கும். இதை டெவலப் பண்ணுறதுக்கு C++, ஜாவா அப்படின்ட்டு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 3D மாடலிங்க்கு வந்து மாயா யூஸ் பண்ணுவாங்க, பிளண்டர் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கேமிங் என்ஜினுக்கு வந்து யுனைட்டி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த கேம் டெவலப்பர். நீங்கள் வந்து ஒரு ப்ரோ கேமராக இருந்தீங்கன்னா அந்த கேம் விளாட்றதை நிறுத்திட்டு ஒரு டெவலப்பராக மாறுங்க. நான் கடைசியாக கேம் விளாண்டு எப்போன்னு எனக்கே தெரில, எப்போன்னு என்ன கேம் விளாட்னு கூட தெரில. சரி வாங்க நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் ஒரு ஜாப்னு பார்த்தா க்ளவுட் என்ஜினியர். அதாச்சும் வந்து இன்றைக்கி எல்லா கம்பெனி வந்து க்ளவுடுக்கு மூவ் ஆகிட்டாங்க. யாரும் லோக்கல் சர்வரெல்லாம் வச்சு அவங்களோட டேட்டா வந்து சேவ் பண்ணி வைக்கிறதில்ல. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம், நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற அந்த டெராபைட் கணக்கான வீடியோ, சோஷியல் மீடியாவில் பார்க்குற, இன்ஸ்டாகிராமில் பார்க்குற அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ், அதெல்லாம் எங்கே சேஃபாக சேவ் பண்ணி வைப்பாங்க? இப்போ கூகுள் ஃபோட்டோஸ்லலாம் நீங்கள் வந்து ஜிபி கணக்கில் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டுருவீங்க. அந்த டேட்டா, அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே சேஃபாக சேவ் பண்ணி வைப்பாங்கன்னா இந்த மாதிரி சர்வரில் க்ளவுடில் தான் சேவ் பண்ணி வைப்பாங்க. அதனால தான் க்ளவுட் இன்ஜினியருக்கு வந்து ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. இங்கே க்ளவுட்னு பார்த்தா அமேசானோட AWS, கூகுள் க்ளவுடு, அதுக்கப்புறம் அஸ்யூர் க்ளவுடு, இந்த மாதிரி நிறைய க்ளவுட் இருக்குது. இந்த க்ளவுட் பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் கன்ஃபிகர் பண்ணுறவங்க, டெவலப் பண்ணுறவங்க, டிசைன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி க்ளவுடை மேனேஜ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் செய்கிறவங்க தான் க்ளவுட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்குள்ளே சப் கேட்டகரியாக நிறைய ஜாப் போயிட்டே இருக்கும். அதனால க்ளவுட் இன்ஜினியருக்கு வந்து ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட நல்ல சேலரி இந்த க்ளவுட் இன்ஜினியரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.